ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரையே சுத்தமாக கெடுத்து விட்டுருக்கிறாரு. என்ன ப்ரோ சொல்கிற? ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி நைட் ஆஃப் சாம்பியனில் ட்ரிபிள் ஹெச்சால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, சூப்பராகவே இந்த வருஷம் கிராஃபிக்ஸ்லேருந்து ஸ்டோரியிலேருந்து மேட்சஸ் வரைக்கும் சூப்பராக தானே கொண்டு போயிருக்காரு. தேவையில்லாமல் ட்ரிபிள் ஹெச்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச்சை வந்து நான் குறை சொல்லலை, டபிள்யூடைய விதிமுறையவே மாற்றி நமக்கு பிடிச்ச ஒரு விதிமுறையை மாற்றி இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா குளறுபடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இது கதை அப்படின்னு சொல்கிறதா இல்லாட்டா சரித்திரம் அப்படின்னு சொல்கிறதா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இல்லை, இதுதான் விதிமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ப்ரொடக்ஷன் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் இருக்கிற சில மாற்றங்கள் இல்லை, பெரிய மாற்றங்களை வின்ஸ் மிக்மனுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய மாற்றம் அது நல்லா இருக்குது, ஆனால் பழையதும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அது நைட் ஆஃப் சாம்பியன். ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவர்னு சொல்கிறோம், ஆனால் அவருக்கே ஆசான் அப்படின்னா வின்ஸ் மிக்மன். க்ரியேட்டிவ் மைண்டு மட்டும் இல்லை, காம வெறின்னு கூட. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாமரான விஷயங்களையும் கிளாமரான ட்ரோத்துகளையும் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரையை டபிள்யூக்கு கொண்டு வந்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது டபிள்யூபிள்யூவில் எல்லா சாம்பியன்ஸுக்கும் பேப்பரியில் சண்டை போட முடியாது. அதனால் நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரையை கொண்டு வந்து ஒன்லி ஃபார் த சாம்பியன் டிஃபெண்டிங். அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய பேப்பர்லேயும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் அந்த போஸ்டரில் இருப்பாங்க. ஆனால் இந்த நைட் ஆஃப் சாம்பியன், கிளாஸ் ஆஃப் சாம்பியன் ரெண்டுமே ஒன்று தான், ஒரே அர்த்தம் தான். இந்த பேப்பரியில் சாம்பியனாக இருக்கிறவங்க மட்டும்தான் போஸ்டரில் இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ரோமன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இல்லாட்டா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கிறவங்க தான் அந்த போஸ்டரில் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, சாம்பியனாக இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க. சாம்பியன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட டபிள்யூபிள்யூ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேப்பரி தான் இந்த நைட் ஆஃப் சாம்பியன், கிளாஸ் ஆஃப் சாம்பியன். இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை தவிர்த்தும் சாம்பியன்ஷிப் இல்லாத மேட்சஸையும் ஒரு காலத்தில் வின்ஸ் மிக்மன் நடத்தியிருக்கிறாரு. அதாவது சாம்பியன்ஷிப் எல்லாருக்கும் மேட்ச் போகாம இன்னும் ஒரு ஸ்டோரிக்காக சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும்ல, அதையும் நடத்தியிருக்கிறாரு. ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த நேரத்தில் சாம்பியன்ஷிப்போடைய எண்ணிக்கை கம்மியாச்சு. எப்போ ராஸ் மேட்டர்னு சொல்லி பிரிஞ்சுதோ அப்போ டைட்டிலுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்போது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரையும் பிடிச்சிட்டாரு. அதாவது ராஸ் மேட்டர்ன் சேர்ந்தால் தானே நைட்டு தனியாக இருக்கிறதுனால கிளாஷாக ஒரு பிராண்ட், அதனால் கிளாஸ் ஆஃப் சாம்பியன் அப்படின்னு பேப்பர் உருவாக்கி ராவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப், ரா டாக்டிங் சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறமா உமன் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்லாம் ரா வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பெல்லாம் அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் டிஃபன் ஆச்சு. இதை நம்ம வின்ஸ் மிக்மன் கொண்டு வந்தார். ஒரு வருஷம் ராக்கு, ஒரு வருஷம் அந்த பேப்பரி வந்து ஸ்மாக்டவுனுக்கு. இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாற்றி மாற்றி நடத்தினார் ஒரு காலத்தில் வின்ஸ் மிக்மன். ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் ராவையும் ஸ்மாக்டவுனையும் இணைச்சிட்டாரு. ராக்கு தனி பேப்பரையும் ஸ்மாக்டவுனுக்கு தனி பேப்பர் இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒரே பேப்பரையும் அப்படிங்கிற கான்செப்டில் வரும்போது டபிள்யூபிள்யூவில் சாம்பியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்போவும் அந்த பேப்பரையும் நடத்தினார். ஆனால் இப்போலாம் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14க்கு மேலே போயிடும். பிகாஸ் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் சாம்பியன் அப்படிங்கிறவங்கள 8 பேர் இருக்கிறாங்க. இதில் நான் டாக்டீன் சாம்பியன்ஸை சேர்க்கலை. டாக்டீன் சாம்பியன்ஸே 5 பேர் இருக்கிறாங்க, 5ல் 6 பேர் இருக்கிறாங்க. ராவில் 2, ஸ்மாக்டவுனில் 2, அடுத்து உமன்ஸில் 2. ஸோ டோட்டலி பார்க்கும்போது அதிகமாக போயிரும்ல. அதே மாதிரி டபிள்யூபிள்யூவில் கரண்ட்லி மெயின் ராஸ்டரில் மட்டும் 11 டைட்டில் இருக்குது. ஒருவேளை நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் வைக்கணும், அதாவது அந்த பேப்பரி எதுக்காக கொண்டு வந்தது, எல்லா சாம்பியனும் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒரு வேளை மேட்ச் நடக்கணும்னா 11 மேட்ச் நடத்தணும். அதுதான் ரூல்ஸு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுது, 11 மேட்சை நார்மலான ஒரு நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரில் நடத்த முடியாது. அதனால தான் ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த கான்செப்டே கெடுத்துட்டாரு. இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப் கிடையாது, உமன்ஸ்க்கான மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்படிங்கும்போது டோட்டலி பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் அவ்வளோதான் வரும். அதுவும் டாக்டிங் சாம்பியன்ஷிப் ஒன்றா இருந்தது, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ஒன்றா இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 சாம்பியன்ஷிப் தான் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் இருந்தது. கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் எத்தனை சாம்பியன்ஷிப் இருந்தாலும் அத்தனை சாம்பியனும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேப்பரி வந்தது. அதை ட்ரிபிள் ஹெச் மாற்றிட்டார். வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்காக கொண்டு வந்தார்.
கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கெல்லாம் கொண்டு வரல, கிங்குக்கான டோர்னமெண்ட் மட்டும் தான் முந்தி கொண்டு வந்தார். உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு குயின் ஆஃப் த டோர்னமெண்ட்டை கொண்டு வந்தது ட்ரிபிள் ஹெச் தான். ஆக்சுவலி அவர் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாருன்னா, டபிள்யூபிள்யூல மிட் கார்டாக இருக்கிற ஒரு ரெஸ்லரை கிங்காக மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முழுக்க கிங்காக இருக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் கிங்காக இருந்துருக்கிறாங்க. இதை வச்சு ஏதாவது பிரோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெறவங்களுக்கு பேருக்கு பின்னாடி கிங் அப்படின்னு பேத்துக்கலாம். கிங் ஷேமஸ், கிங் கார்பின், அப்புறம் பேட் நியூஸ் பேரட் இருக்கார்ல அவர் கிங் பேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கிங் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குவாங்க. இது எக்கச்சக்க பேர் நடந்திருக்குது. ஆக்சுவலி அந்த கிங் ஆஃப் தி ரிங்கோடைய ரூலே அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் சும்மா ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தி அதை ஃபேன்ஸ் மத்தியில் கிங்காக மட்டும் மாற்றினா நல்லா இருக்காது, அந்த கான்செப்டே நல்லா இல்லை அப்படிங்கிறத மாற்றினது ட்ரிபிள் ஹெச். ஆக்சுவலி அந்த வகையில் நம்ம பாராட்டலாம். ஆனால் அவர் அதுக்குன்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் தி ரிங்குன்னு சொல்லிட்டு தனியாக பேப்பரிவோ அல்லது கிரவுன் ஜுவல்லில் கிங் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட் நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவங்க ஈஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் கிரவுன் ஜுவல் அப்படிங்கிறது சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் தான் வருது. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேப்பரை நடத்தி அதில் நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிபிள் ஹெச்சே உருவாக்கின ஒரு புதிய முறை தான் நைட் ஆஃப் சாம்பியன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, எல்லா சாம்பியன்ஷிப்புக்கும் ஒரே பேப்பரில் டிஃபெண்ட் பண்ணுறது தவிர்த்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கை நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துவோம், இதில் வெற்றி பெறவங்க சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்தார். ஆக்சுவலி அது வந்து நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெறவங்க சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குந்தர் வின் பண்ணார், அப்புறம் கோடி ரோட்ஸ் வின் பண்ணார். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆனாங்க. அண்ட் உமன் ரெஸ்லர்லேயும் ஒரு தடவை ஒருக்க சாம்பியனாக இருக்காங்க, ஒருத்தவங்க தோற்றுருக்காங்க. இப்படி ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வந்தார். இந்த நியூ கான்செப்ட்லாம் இல்லை, இது ராயல் ரம்போவை பார்த்து அப்படியே விட்டடித்த கான்செப்ட்டு. ராயல் ரம்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவங்க ரசல்மனியாக்காக அவங்க பிடிச்ச சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். அதுக்குன்னு ராயல் ரம்போ அப்படிங்கிற வெற்றிக்காக ஒரு கான்செப்டை நடத்தி அதில் 30 ரெஸ்லர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் இது அப்படி ராயல் ரம்போ நடத்தாமல் ஒரு 15 ரெஸ்லர்ஸ் எடுத்து அதை டோர்னமெண்ட்டாக நடத்தி அதில் வெற்றி பெறவங்க ஃபைனலுக்கு அப்புறமா கடைசியாக மெயின் ஈவென்ட் ஷோவாக பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஆக்சுவலி இது ட்ரிபிள் ஹெச் கொண்டு வந்தது நல்லா இருக்குது. ஆனால் முந்தையை விட நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது. ஆனால் சாம்பியன்ஸ், அதாவது டபிள்யூபிள்யூ இருக்கிற 14 சாம்பியன்ஸையும் ஒரே பேப்பரில் சண்டை போட்ட வச்சு எல்லா சாம்பியன்ஷிப்பையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது. அந்த கான்செப்டை தான் ட்ரிபிள் ஹெச் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக நிப்பாட்டி வச்சுட்டாரு. ஆக்சுவலி முந்தி மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நைட் ஆஃப் சாம்பியனில் சாம்பியன்ஸ் எல்லாரும் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து கூட்டிகிட்டு வரமாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எப்படி ப்ரோ 11 சாம்பியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறேன், மொத்தம் சாம்பியன்ஷிப்பே 15 இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ எப்படி எல்லாருக்கும் மேட்ச் கொடுக்க முடியும்? சரி, டாக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் ஒரு மேட்சாக வச்சு பார்த்தாலும் 11 மேட்ச் நடக்குமே, 11 மேட்ச் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதில் தான் நம்ம வின்ஸ் மேக்மேன் நிரூபிச்சிருக்கிறாரு. டபிள்யூபிள்யூ ராஸ் மேட்டன் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட 2 தடவை பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் எல்லா சாம்பியனும் டிஃபன் ஆகி கிட்டத்தட்ட 10 மேட்சஸ் வரைக்கும் நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்திருக்குது. எல்லா சாம்பியன்ஷிப்புக்கும் நல்ல ஸ்டோரியும் கொடுத்துருக்கிறாரு. இதில் ஒரு கூத்து என்ன தெரியுமா, செத் ராலின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கும்போது 2 தடவை டபுள் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஒரு தடவை யுனைடெட் சாம்பியன், டபிள்யூபிள்யூ சாம்பியன். அப்போது ரூல்ஸ் என்னது, நைட் ஆஃப் சாம்பியனில் 2 சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ்னால ஜான்ஸ்னா கூடயும் ஸ்டிங்கி கூடயும் சொல்லிட்டு 2 சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடி இருப்பார். அதே மாதிரி ஒரு தடவை பிரான் ஸ்ட்ரோமன் கூடயே டைட்டில் டிஃபன் பண்ணியிருப்பார். பிரான் ஸ்ட்ரோமன் கூட சேர்ந்து டாக் டீமாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். இப்படி 2 வகையில் சண்டை போட்டிருப்பார். அதுதான் சொல்கிறேன், நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிறது ட்விஸ்டான பேப்பரியூ. ஒருவேளை நைட் ஆஃப் சாம்பியன் மிந்தி உள்ள ரூல்ஸில் இருந்திருந்தால் இப்போ ரோமன் ரெயின்ஸும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருப்பார், பெண்டா டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருப்பார், எல்லா சாம்பியனும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இல்லாததுனால பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் மிஸ் பண்ணுறோம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வின்ஸ் மேக்மேன் டபிள்யூவில் இருக்கிற எல்லா ரெஸ்லர், உமன் ரெஸ்லர், மென் ரெஸ்லர் யாரெல்லாம் சாம்பியனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேப்பரையும் மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்த பேப்பரையும் இந்த நைட் ஆஃப் சாம்பியன். சாம்பியன்ஸ் மட்டும்தான் கவர் பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது இந்த நைட் ஆஃப் சாம்பியன். அப்படிப்பட்ட நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரையவே கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்காக மாற்றிட்டார். வின்ஸ் மேக்மேன் உருவாக்குன அந்த ரூல்ஸ் நல்லா இருந்ததா, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.